உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். அரசு பள்ளிகளில் தமிழ் கற்க ஆர்வம் காட்டும் வட மாநில குழந்தைகள். தொழில் நகரமான திருப்பூரில் பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட ஏராளமான வட மாநிலங்களைச் சேர்ந்த குமார் 5 லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் மாவட்டம் முழுவதும் தங்களது குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த காலங்களில் இவர்களின் குறிக்கோள் வேலை செய்வது, பணம் சம்பாதிப்பது, அதை ஊருக்கு கொண்டு செல்வது என்பது மட்டுமே இருந்து வந்தது. தற்பொழுது அந்த நிலை மாறி தாங்கள் வேலை செய்தாலும் பரவாயில்லை, தங்களது குழந்தைகள் நல்ல கல்வியை பெற வேண்டும் என்ற மனப்பக்குவம் அவர்களுக்கு வந்துள்ளது. இதன் காரணமாக திருப்பூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்களின் குழந்தைகள் தமிழ் வழியில் கல்வி பயின்று வருகின்றனர். குறிப்பாக அரசு பள்ளிகளில் சேர்ப்பவர்களின் எண்ணிக்கையானது கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10% மேல் அதிகரித்துள்ளது. பெரும்பாலான தொழிலாளர்கள் 10 ஆண்டுகள் முதல் 20 ஆண்டுகள் வரை இங்கேயே தங்கியிருந்து பணிபுரிந்து வருவதால் அவர்களின் குழந்தைகள் தமிழை நன்றாக கற்று தமிழ் பேச வேண்டுமென்று அரசு பள்ளிகளில் சேர்த்து விடுகின்றனர். அரசு பள்ளிகளை பொறுத்தவரை வட மாநிலத்தவர்களின் குழந்தைகளின் கல்விக்காக சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வடமாநில குழந்தைகளுக்கு என தனியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் இந்தி மொழியில் குழந்தைகளிடம் பேசி அவர்களுக்கு ஆங்கில வழி கல்வியும் ஹிந்தி மூலமாக தமிழ் வழி கல்வியும் கற்பித்து வருகின்றனர். முதலில் எழுத்து வடிவம், பின்னர் கதை வடிவிலான பாடங்கள் என சிறுக சிறுக அவர்களுக்கு தமிழை புரிய வைத்து அதன் பிறகு தமிழ் வழி கல்வியை பயில வைப்பதாகவும், ஆரம்ப காலங்களில் தமிழ் மொழி கற்க சிரமப்பட்டாலும் போக போக மிக எளிதாக தமிழ் வழி கல்வியை வடமாநில குழந்தைகள் சிறப்பாக கற்று தேர்ந்து வருவதாகவும், தமிழில் எழுதவும் படிக்கவும் நன்கு பழகிவிட்டதாகவும் ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பணி சவாலானதாக இருந்தாலும் மற்ற மாநில குழந்தைகள் தமிழ் வழி கல்வியை விரும்பி படிப்பதை காணும் பொழுது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். இது மட்டுமின்றி தற்பொழுது தமிழக அரசு சார்பில் பள்ளிக்கல்வி இயக்குனர் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன்படி வடமாநிலத்தவர் குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கு ஊக்குவிக்க வேண்டும். அவ்வாறு சேர்ந்து அதிக